குட் மார்னிங். நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை அப்படின்னா, என்னதான் பணம், என்னதான் நமக்கு சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும், நம்ம விரும்புறது என்ன அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நான் சுகமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த நாளில் விரும்புகிறவராக இருக்கிறோம் இல்லை? அப்படித்தான் நாம் அப்படி சுகத்தோடு கூட நோய் இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எப்படி இருக்கணுமா, அங்கே ஆண்டவர் சொல்லுகிற, நீ என்னுடைய சத்தத்தை கேட்டு நீ எனக்கு பிரியமானதுபடி நீ செய்து என்னுடைய கட்டளைகளுக்கு எல்லாம் நீ செவி கொடுத்து என்னுடைய நியாயங்களை எல்லாம் நீ கை கொண்ட அப்படின்னு சொன்னால், எகிப்தியர்களுக்கு வர பண்ணின வியாதி ஒன்று கூட நான் உனக்கு வர பண்ண மாட்டேன். ஏன்னா எகிப்தியரில் ஆண்டவர் 10 வாதைகளை அவர்களை அனுப்பினார். அந்த வாதைகள் ஒன்றும் உன்னை வராது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தராக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கூட இன்னைக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமானதை நம்ம செய்து அவருடைய நியாயங்களை எல்லாம் கை கொள்ளுகிற போது ஆண்டவர் நம்ம ஆரோக்கியமாய் வைக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் நான் பார்க்கிற பொழுது, பூமியில் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி ஒரு கற்பனை இருக்கிறது. ஆண்டவர் அது சொல்கிறாரு. வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை அதுதான். நம்முடைய தாயையும் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். ஸ்டான்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வ ஊழியர் இருந்தாராம். அவர் ஊழியத்திற்கு வருகிற பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டாரா, ஆண்டவரை, நான் உண்மையை உத்தமமாக ஊழியம் செய்கிறேன், ஆனால் எனக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் நீங்கள் என்னை வைத்து கொள்ளுங்க அப்படின்னு. அப்படியாகவே அவர் நீடித்த நாட்களாக வாழ்ந்தாராம். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த நோயும் இல்லாமல் இருந்ததாம். அப்படி நாம் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நம்முடைய பெற்றோர்களை நம்ம நல்ல முறையில் நம்ம கவனித்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தோடு கூட பூரண ஆயுசை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்படியான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹாவ் a nice day. Jesus loves you.